ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே நாக்கு ஊறுதா? சால்னா செய்யலாம் வாங்க. முதல்ல மசாலா செய்ய மிக்ஸி ஜாரில் 3/4 கப்பு தேங்காய், முந்திரி, கசகச, சோம்பு, பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து குக்கரில் எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸை சேர்த்து நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 2 தக்காளி சேர்த்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்க்கணும். கூட தண்ணியும் சேர்த்து புதினா, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு சேர்க்கணும். கடைசியாக 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போது நல்லா கலக்கி விட்டு 5 நிமிஷம் பாயில் செய்யணும். குக்கரை மூடிட்டு 2 விசில் வச்சு எடுத்தால் கமன் சால்னா ரெடி. பரோட்டாவை பிச்சு போட்டு அது மேலே சால்னாவை ஊற்றி அப்படியே சுட சுட சாப்பிட்டா அமிர்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்